கொஞ்சமா சாப்பிட்டாலும் இந்த பாதாம் அல்வாவுக்கு எல்லார் மனசுலயும் ஒரு தனி இடம் தான். இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே வீட்டிலே பாதாம் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பாதாம் எடுத்திருக்கிறேன். சூடா இருக்க தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த தொலியெல்லாம் இந்த மாதிரி ஈஸியா எடுத்துடலாம். தோல் உரிச்சு வச்சிருக்க பாதாமை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சதுக்கு அப்புறமா 3/4 கப் பால் சேர்த்து நல்லா மணல் மாதிரி பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க ஒரு நான்ஸ்டிக் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்ச விழுதும் பால்ல ஊற வச்சிருக்க குங்குமப்பூவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காய் வரும்போது இதுல 1 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி இலக்கமா வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல திக்காகும் போது இதுல நெய் சேர்க்க ஆரம்பிக்கும். நெய் பாத்தீங்கன்னா மொத்தமா 1/2 கப் நெய் தேவை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்மியான அளவுல பண்றதுனால 10 நிமிஷத்துல இது உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம நெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க. இன்னும் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டியாகி சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்துல இருக்கும். பாதாம் அல்வாவை இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு சாப்பிடும் போது தான் டேஸ்டே இன்னும் அதிகமாகுது. உங்களுக்கு பாதாம் அல்வா பிடிக்குமா கோதுமை அல்வா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.